வணக்கம். இன்றைய எஃப்னா யாழ் சமையலில் நான் செய்து காட்டப் போகிறது தயிரில் சொதி செய்து காட்டப் போகிறேன். 3/4 கப் தயிரும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்கிறேன். இந்த பதத்துக்கு ஆக கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு செத்தல் மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சின்ன சின்ன நறுக்கி வச்சுக்கிறேன், அதே அளவு லீக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் சின்னனா வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த தயிர் சொதி எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம் வாங்கோ. நல்லா அடுப்பை ஹை ஹீட்டில் விடுவோம். ஹை ஹீட்டில் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்ப்போம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே நான் வதக்கிறதுக்கான இதில் போடுவோம். முதல் நான் கடுகு உளுந்து இதோட ஒன்று சேர்க்கையில் கடுகு கடலைப்பருப்பு முதல் நான் கேரட் லீக்ஸ் வெங்காயம் சேர்ப்போம். அந்த இடையில் வதங்கி வர கடுகு கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் சித்த மிளகாய் சேர்ப்போம். சூடாயிட்டு நான் கேரட் சேர்க்க போகிறேன். கேரட் கொஞ்சம் வதங்கி வர வெங்காயம் சேர்ப்போம். அடுப்பு ஹை ஹீட்டில் இருக்குது. இப்போ மீடியம் ஹீட்டில் விடுவா. இப்படி வித்தியாசமான தயிர் சொதி செய்து பார்த்துக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ருசியாக இருக்கும். சோறோடு விட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் வதங்க விடுறேன். ஒரு நிமிஷம் ஆயிட்டுது. இனி வெங்காயம் சேர்ப்போம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வதங்கிறதுக்கு லேட்டாக அப்போ ஒரு 2 நிமிஷம் விடுறேன். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டு நான் இதில் நடுவில் இடவழி விட்டுட்டு இந்த கடுகு சித்தல் மிளகாய் இதில் சேர்க்க போகிறேன். பச்சை மிளகாய் சித்தல் மிளகாய் கடுகு கடலைப்பருப்பு சேர்க்க போகிறேன். நீங்கள் உளுத்தம்பருப்பும் சேர்க்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் வதங்கி வர கருவேப்பிலை போடுவோம். ஒரு நிமிஷம் வதங்க விடுவோம். இந்த முதலே போட்டால் கறியிடும். அதனால தான் இடையில ஒரு நிமிஷம் வதங்க விடுவோம். ஒரு நிமிஷம் ஆயிடுது. இப்போ வதக்கிட்டு இனி லீக்ஸும் கருவேப்பிலையும் இருக்குது, அதையும் போடுவோம். லீக்ஸ் ஒன்று போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுடுவோம். இதையும் கொஞ்சம் வதக்கி விடுவோம். வதங்கிக்க கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். நிறத்தை வச்சு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த லீக்ஸும் கொஞ்சம் வதங்கணும். பச்சை வாசம் போகும் வரையும் வதங்க விடுவோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்க விடுவோம். மீடியம் ஹீட்டில் தான் விட்டு செய்கிறேன். 3 நிமிஷம் வதங்க விடுவோம். 3 நிமிஷம் விட்டுனாங்க. 3 நிமிஷம் ஆயிடுது. இந்த இதில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை சேர்ப்பேன். தண்ணியும் தயிர் மிக்ஸ் பண்ணி 3/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன்.
ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாங்கள் தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் தண்ணி வற்றாது, திக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அதிலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு நான் வேறு சேர்த்துட்டேன், மரக்கறிக்கு தேவையானது, அப்போ தேவையில்லை. ரைஸ் ஒதி ரெடி ஆகிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன், வாங்கோ. சுவையான தயிர் சொதி ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ. நான் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சாதத்தோட சோறுகளோட சாப்பிட நல்லா இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பார்த்து சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கோ. உங்களுக்கும் இந்த தயிர்ச்சோதி பிடிக்குமென நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.